வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? அரே கான்செப்ட், ஸ்டூடெண்ட் லிஸ்ட், இந்த இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா? சரி, இன்னைக்கு என்ன மெத்தட் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 4 மெத்தட் கிட்ட பார்ப்போம். ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட், புஷ், பாப் அப்படின்னு சொல்லிட்டு 4 மெத்தட் கிட்ட பார்ப்போம். இவ்வளோ வரைக்கும் பார்த்தாச்சு. புஷ், பாப், ஷிஃப்ட், அன்ஷிஃப்ட், இண்டெக்ஸ் ஆஃப், இன்க்ளூட்ஸ். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான மெத்தட். வென் நம்ம வந்து அரே கூட ஒர்க் பண்ணும்போது இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே சின்ன சின்னதான். ஓகேவா? இந்த புஷ்ஷு பாப்பு இது எல்லாமே சின்ன சின்ன விஷயம். அது என்ன புஷ் அப்படின்னா என்னன்னா நார்மலாக தள்ளுறது. ஓகேவா? நம்ம கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்கு. கண்டெய்னர்னா இந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் இருக்கு. எனக்கு இதுல எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புஷ் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் நம்ம அரேல வேல்யூஸை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ இந்த புஷ் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் லாஸ்ட் வீக் நம்ம இதை வேற ட்ரை பண்ணோம். இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இதை கன்சோல் போட்டு பார்ப்போம். ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இப்போ ஜஸ்ட் கன்சோல் போட்டு செக் பண்ணுவோம். ஓகே, நாகு, பிரகாஷ், எல்சன், உமா, தயா, சங்கர் வரைக்கும் இருக்கு. ஸோ இதனுடைய கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆட் பண்ணணும், இன்னொரு டேட்டா புதுசாக ஒன்று வரதுல ஆட் பண்ணணும் அப்படின்னா கன்கார்டினேஷன் மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு வேரியபிள் நேம் மட்டும் வரும், நம்ம அதை ஆட் பண்ணுற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ன்ற அரேல நான் ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுறேன். ராங் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிஃபோர் புஷ் ஆஃப்டர் புஷ் அப்படின்னு போட்டுக்கலாம். பிஃபோர் புஷ் இப்படி இருக்கு. ஆஃப்டர் புஷ்ஷுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் போட்டு பார்ப்போம். புஷ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இந்த இடத்துல தான் நம்ம புஷ் பண்ணுறோம். புதுசாக ஒரு வேரியபிளை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இது ஒரு மெத்தட். சரிங்களா? இப்போ இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது நேமு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா என் பேர் இதில் போடுறோம், கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, பிஃபோர் புஷ் லிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ல என்ன இருக்குது? 7 இருக்குது. அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டோம், ராம்னிக்கு வந்துச்சு. இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? புஷ்ஷுக்கும் அரே லாஸ்ட்ல ஆட் ஆகுதுனா புரியல. இது வந்து அரே லாஸ்ட்ல ஆட் ஆகுது அந்த லிஸ்ட்ல. ஃபர்ஸ்ட்ல ஆட் ஆகுதுனா பஞ்சேனா சொல்றா. புஷ் வந்து அந்த அரே லிஸ்ட்ல லாஸ்ட் ஆட் ஆகுதுனா. ஓகே, அன்ஷிஃப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல ஆட் ஆகுது. ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். ஒரு அரேல எப்படி வந்து நம்ம எலமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்றது தான். இதுல சென்டரா வரணும் அப்படின்னா வராது. ஒன்று ஃபர்ஸ்ட் வரும், இல்லைன்னா லாஸ்ட் வரும். லாஸ்டா நீங்க எலமெண்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா புஷ் யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு அரேல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டா அது வரணும் அப்படின்னா
அன்ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? சரி, இப்போ ஒரு எலமெண்ட்டை இதுக்குள்ளார போட்டாச்சு. நான் அதை எடுக்கணும். ஓகேவா? புல் பண்ணணும். புஷ்னா உள்ளார கொடுக்குறது. ஓகேவா? டெலீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பாப். ஓகேவா? பாப் அப்படின்ற மெத்தட் இதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்க, பாப் அப்படின்னு போடுறது. இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எலமெண்ட்டோட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பாப் அப்படின்னாலே டிஃபால்ட்டாக கடைசியாக இருக்கிற அரேல கடைசியாக இருக்கிற எலமெண்ட்டை தூக்கிடுது. கடைசியாக இருக்கிற எலமெண்ட்டை தூக்கிடுது. ஓகேவா? இதே மெத்தடு தான். ஓகேங்களா? புஷ் வந்து இன்சர்ட் பண்ணுறது, பாப் வந்து கடைசியாக இருக்கிறத எடுக்கிறது. ஓகேங்களா? இப்போ அன்ஷிஃப்ட்டுக்கு பதிலாக ஷிஃப்ட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ண போகுதுன்னு நான் கதை விட போகிறேன். கதை விடுறேன்னா சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அரேல ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். இப்போ வரைக்கும் பார்த்த 4 மெத்தடுமே என்ன பண்ணுதுன்னா டேட்டாவை இன்சர்ட் பண்ணுது, தென் ரிமூவ் பண்ணுது. ஓகேவா? புஷ்ஷும் அன்ஷிஃப்ட்டும் டேட்டாவை புஷ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. அது எந்த இடத்துல அப்படின்றது தான். புஷ் அப்படின்றது அரேல கடைசியாக டேட்டாவை புஷ் பண்ணி ஆட் பண்ணுது. ஓகேங்களா? பாப்ன்றது கடைசியாக ரிமூவ் பண்ணுது. அன்ஷிஃப்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுது. ஷிஃப்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணி விடுது. எனி டவுட்? வீடியோ பார்த்தா தான் தெரியுன்றீங்களா? அரே பாய். ஓகே, இது ஒன்றும் பெரிய டெக்னிக்கல் இதெல்லாம் கிடையாது, அதனால ஈஸியாக நீங்கள் இது பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஓகே ஓகே மக்களே, இப்போ இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமான மெத்தட். ஓகேங்களா? இதை வச்சு தான் நிறைய டாஸ்க் வந்து நம்ம பண்ணணும். ஸோ நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. டேஞ்சரஸ் பெலோ, இண்டெக்ஸ் ஆஃப் இன்க்ளூட்ஸ் ரெண்டுமே ஒரே விஷயம் தான். ஓகேவா? என்ன அது ரிட்டர்ன் பண்ணுற விஷயம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு அரே இருக்கு. ஓகேவா? இந்த அரேல இந்த வில்சன் அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். ஒரு அரேல வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு இந்த இண்டெக்ஸ் ஆஃபும் இன்க்ளூட்ஸும் யூஸ் ஆகுது. நார்மலா இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது? இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் 0 ல வரும் ப்ரோ. இண்டெக்ஸ் அப்படின்னா நம்பரிங். ஓகேங்களா? இண்டெக்ஸ் அப்படின்னா நம்பர். ஓகேவா? இன்க்ளூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரப்போகுது, இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வரப்போகுது. இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லை அப்படின்னா ஃபால்ஸ். இண்டெக்ஸ் ஆஃப் வந்து இருந்துச்சுன்னா அந்த அரேவோட இண்டெக்ஸிங் பொசிஷன் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ உமா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு அரேவோட இண்டெக்ஸ் என்னவா ரிட்டர்ன் ஆகும்? எனி ஒன்? 3 0 1 2 3. ஆமா, அரேவோட இண்டெக்ஸ் 3. இப்போ வெங்கி அப்படின்னு நான் கேட்குறேன் இந்த அரேல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லி, அப்ப என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஃபால்ஸ். புரியல? ஃபால்ஸ் வரும். தூக்கி போட்டு மெரின்னு மெரிச்சிடுவேன். இண்டெக்ஸ் ஆஃபுக்கு நம்பர் தான் வரும்னு, நம்பருக்கு நெகட்டிவ் வேல்யூன்னா வரும். அடா பாவி, இப்பதான்டா சொல்லி வாய முடியும். இண்டெக்ஸ் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ -1. இன்க்ளூட்ஸுக்கு தான் பூலியன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூ, ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஃபால்ஸ். இது ரெண்டு தான். புரியுதா புரியலையா? இண்டெக்ஸ் இது நம்பர் சம்மந்தப்பட்டது. இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு -1 தான் வரணுமே தவிர்த்து ஃபால்ஸ்ன்னு வராது. புரியுதா? சரி, ஓகே. புரியுதா அப்படின்றதோட நம்ம ஒரு சின்ன ஒரு இது போட்டுருவோம். இப்போ வேர் செக் நேம்
RAM. இந்த RAM அப்படின்றது இந்த அரேல இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறோம். இந்த அரேல இருக்கா இல்லையான்னு. ஸோ அரே இதுதான். ஓகேவா? சின்டெக்ஸ் என்னன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இப்படின்னு கேட்குறேன். இது கன்சோல் ஒன்று போட்டுக்கோங்க. புரியலன்னா பழைய வீடியோலாம் இருக்கு பாருங்க. -1 ஒன்றும் இல்லை, அரேல இந்த இண்டெக்ஸ் ஆஃப் செக் நேம், இந்த RAM அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நான் செக் பண்ணணும். இது என்ன பண்ணுது அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணுது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. போய் பார்த்தா RAM இல்லை. சரி, தயாவை போய் கேட்போம். தயா இருக்கானா? இருக்கு. எந்த இடம் அப்படின்னா 4. இன்னும் பெட்டரா தெரியணும் அப்படின்னா 0 1 2 3 4 4வது பொசிஷன்ல தயா. ஸோ நமக்கு தயா அப்படின்றது வந்துடுச்சு. சரி, நான் கேமல் கேஸ்ல போறேன். இது இருக்கான்னு பார்த்து ரெண்டும் ஒன்று தானே வரணும்ல, வராது. அப்ப வேல்யூ இருந்தா இண்டெக்ஸ் ஆஃப் என்ன பண்ணுது? அரேவோட இண்டெக்ஸிங் பொசிஷனை கொடுக்குது. ஓகேவா? அரேவோட இண்டெக்ஸ் பொசிஷன் அது கொடுக்குது அப்படின்னாலே அந்த வேல்யூ அந்த அரேல இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா -1. ஓகேவா? சரி, இன்க்ளூட்ஸ் என்ன பண்ண போகுது? இன்க்ளூட்ஸ் என்ன பண்ண போகுது? ஃபால்ஸ். இல்லை, அந்த வேல்யூ இல்லைன்னு சொல்லிடுச்சு. ட்ரூ. அது இண்டெக்ஸிங் தான் கொடுக்காது. இன்க்ளூட்ஸ் அப்படின்றது ஒரே விஷயம் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். இருந்துச்சு அப்படின்னா இருக்கு, இல்லை அப்படின்னா ஃபால்ஸ். அதை வச்சு நம்ம கண்டிஷன் எழுதிக்க வேண்டியதான். சரிங்களா? இதை வச்சு என்னென்ன கண்டிஷன் எழுதுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நாகு, பிரகாஷ், வில்சன், அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல நான் பிரகாஷ் என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் எடுத்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் டூப்ளிகேட் வேல்யூவை ரிமூவ் பண்ணு அப்படின்னு வரும். டூப்ளிகேட் வேல்யூவை எப்படி ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா இப்போ புதுசாக இருக்கிற ஒரு விஷயத்த, இங்கே இருக்கிற விஷயத்த நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ வேல்யூ இருக்கு. ஓகேவா? 0 1 2 3 4 5 6 7 8 கிட்ட இருக்கு. உனக்கு இப்போ 8 வேல்யூ இருக்கு அப்படின்னவே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓகே இந்த இடத்துல இந்த வேல்யூ இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். நாளைக்கு இதே விஷயம் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். n நம்பர் ஆஃப் டேட்டா வருது. எப்படி நீங்க இந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்ணுவீங்க? 0 1 2 3 உட்காந்துட்டு இது பண்ணுவீங்களா? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். எதுவும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா லூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? பொதுவாகவே ப்ரோக்ராமிங்ல லூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, இந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாரு. ஃபார் லூப், while loop, do while loop. லூப்னா கண்டினியூஸா வருதுதானே லூப் சொல்லுவாங்க. புரியல? கண்டினியூஸா வருது அதுதானே லூப் சொல்லுவாங்க. ஆமா. செயின் எதுக்காக சுத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம பார்க்க போறது ஃபார் லூப் தான். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 4 மெத்தடை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்க்ளூட்ஸு, இண்டெக்ஸ் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்க்ளூட்ஸ் என்ன பண்ணும், இண்டெக்ஸ் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்றத நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நான் இப்போ இயர் வந்து கேட்குறேன். லூப்பிங்கோட ஃபர்ஸ்ட் இதுக்கு எடுத்துட்டு வரேன். இண்டெக்ஸ் ஆஃப் இதெல்லாம் முடிஞ்சு போச்சா? சரி, இப்போ நான் ஒரு இது கேட்குறேன். ஒரு நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதுலேருந்து அப்படின்னா 1ல் இருந்து 10 வரைக்கும் நான் வந்து செலக்டில் காட்டணும். 1ல் இருந்து 10 வரைக்கும் காட்டணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக
செலக்ட் போட்டு ஆப்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு போட்டு 25 சரி ஓகே இன்னும் 15 நான் 100 கேட்கறேன். எப்படி நீ 100த்துக்கும் ஒரு ரோவை காப்பி போட்டு மாத்திட்டு இருப்பியா? அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. எங்க ஸ்டார்ட் ஆகணும் எங்க முடியணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு, எங்க முடியணும்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இப்ப ஃபாரோட இதுதான் போக போறோம். எங்க ஸ்டார்ட் ஆகும்? 1ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? எங்க முடியணும் அப்படின்னா 100ல முடியும். அப்ப இந்த இதை நம்ம கோடிங்க எழுதுறோம். ஓகேங்களா? இந்த கோடிங் எழுதுனா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி 1 2 3 4 5 until 100 வரைக்கும் சுத்தும். நம்ம எழுதுறது ஒரே ஒரு லைன் சொல்றதோட 3 லைன் கோடிங் தான் எழுதும். 3 லைன் கோடிங் வந்து இந்த 100 இதையுமே பிரிண்ட் பண்ணிடும். எப்படி நான் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா, இது ஒரு ஹை லெவல்ல சொல்றேன். ஐ வந்து 1ல ஸ்டார்ட் ஆகணும். ஐ வந்து எதுல முடியணும் அப்படின்னா less than or equal to 100ல முடிஞ்சிடணும். ஓகேவா? ஒரு டைமும் இனிஷியலா 1 தானே இருக்கு, நான் 1 தான் ஸ்டார்ட் பண்ணேன் சொல்றேன். இப்ப இல்லை நாளைக்கு. இது ஒரு எதை பிரிண்ட் பண்ண போறேன்னா ஐல தான் வேல்யூ இருக்கு. ஐ 1 ஓகேவா? அங்க வந்து செக் பண்ணுது 1 100ஓட பெருசா சின்னதா அப்படின்னு. சின்னதான் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகுது. 1 பிளஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. இப்ப 2ஆ இருக்கு. இங்க 2 வேணாம், இது உங்களுக்கு தெரியலன்னே வச்சுக்கோங்க. 1ல இருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. எத்தனை லைன் கோடிங்? 3 லைன் தான். இதுவே நம்ம எழுததா இருந்தா கன்சோல் லாக் 1 கன்சோல் லாக் 2 அப்படின்னு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? சரி ஓகே, தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு